சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு சூப்பரான சம் இது. இந்த சம்மை பார்த்தாலே போதும், நீங்க சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல எந்த சம்னாலும் ஈஸியா சால்வ் பண்ணலாம். அப்படி ஒரு சம் இது. ஓகே, ஸோ இப்போ இந்த சம்மை நான் எங்க இருந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே வந்து நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்கான். நான் எங்க இருந்து ஆரம்பிக்க போறேன்னா, எஸ் ஃபேசஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒருத்தன் இன்னொருத்தரை ஃபேஸ் பண்ணி நிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தர் ஆப்போசிட்ல தான் நிக்க முடியும். கரெக்டா இல்லையா? அப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா எஸ் ஃபேசஸ் டபிள்யூ அப்படின்ட்டு தான். அப்ப நான் எஸ் இங்க போட்டுக்கிறேன், டபிள்யூ என்ன பண்ணிக்கிறேன் இங்க போட்டுக்கிறேன். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஃபேஸ் பண்றான்னு சொல்லியிருக்கான். அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணிருப்பானுங்கன்னா ஃபேசிங் தான் இன்சைட் தான் கொடுத்துருப்பான். ஏன் அப்படின்னா இந்த சம்ல யார் எப்படி உட்கார்ந்துருப்பாங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. ஓகே, 4 பேர் வந்து ஃபேசிங் த சென்டர், 4 பேர் என்னது ஃபேசிங் அவுட் சைட் த சென்டர் சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிருப்பாங்க, ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபேசிங் த சென்டர் அப்படிங்கிறது இப்படி போட்டேன், லொகேட் பண்ணிட்டேன். ஓகே, நான் ஏன் எஸ்ல இருந்து டபிள்யூ வச்சு ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு அடுத்தடுத்து ஈஸியா அதை ஃபில் பண்ணலாம். ஒரு 4-5 பேர் வந்து வரிசையா அப்படி ஈஸியா உட்கார வச்சிடலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா T6 இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஸ் அப்படின்ட்டான். அப்ப இவனுக்கு லெஃப்ட்ல யாரு இருக்கா, T இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா T is sitting between S and U அப்படின்ட்டான். அப்ப எஸ்க்கு யூக்கு நடுவுல என்ன இருப்பான், T பண்ணிட்டான். அப்ப U என்ன பண்ணியாச்சு, இங்க பிளேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் யூக்கு அவன் சொல்லிட்டான் யூ ஃபேசிங் த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டான். யூ ஃபேசிங் த சென்டர். அப்ப இவனும் என்ன பண்ணிருப்பான், சென்டரை பார்த்து உட்கார்ந்துருப்பான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஓகேவா? அப்புறம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா வி ஃபேசிங் த அவுட் சைட் த சென்டர் அண்ட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் யூ அப்படின்னு இருக்கான். இப்ப இமிடியேட் நெய்பர் ஆஃப் யூ அப்படின்னா இவனுக்கு இமிடியேட் நெய்பர் தான் யாரு, வி. இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஃபேசிங் அவுட் சைட் த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எனக்கு இப்ப SW நான் லொகேட் பண்றதுனால என்ன பண்றேன், ஈஸியா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இவ்வளவு பேரை நான் லொகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, சரி. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, W is the immediate neighbor of P and V அப்படின்ட்டான். அப்போ W வந்து immediate neighbor of யாருக்கு, P க்கும் V க்கும் அப்படின்ட்டான். V இங்க இருக்கான். அப்ப கண்டிப்பா P எங்க தான் வர முடியும், இங்க தான் வர முடியும். சோ P யை நாங்க லொகேட் பண்ணிட்டேன். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா V sits third to the right of Q அப்படின்ட்டு இருக்கான். V sits third to the right of Q. அப்போ எனக்கு Q நான் இங்க போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோமே, அதாவது Q நான் இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோமே, எனக்கு 2 இடம் தான் பாசிபிளா இருக்குது. இந்த இடம் அல்லது இங்க அல்லது இங்க. Q நான் இங்க பிளேஸ் பண்ண முடியும் அல்லது இங்க பிளேஸ் பண்ண முடியும். நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 3வது இடத்துல வரனால இங்க பாசிபிள் இல்ல. ஏன்னா 3ல யாரு இருக்கா, W இருக்கலாம். ஓகே, சோ இப்போ இவனுக்கு நான் டைரக்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இவன் ஃபேசிங் த சென்டரா இல்லையாங்க நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால இவனுக்கு நான் எப்படி டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்றேங்கிறத பாருங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா V6 third to the right of Q அப்படின்ட்டு இருக்கான். இப்போ இன் கேஸ் இவன் ஃபேசிங் த அவுட் சைடுன்னு வச்சுக்கோமே, அவனுக்கு இவன் எப்படி வந்துருவான் அப்படின்னா லெஃப்ட்ல வந்துருவான். கரெக்டா? இப்போ ஃபேசிங் த அவுட் சைட் த சென்டர்னா லெஃப்ட் தான் இப்படி வரும். கரெக்டா இல்லையா? அப்ப கண்டிப்பா Q வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா ஃபேசிங் இன்சைட் த சென்டரா இருப்பான். அப்படின்னா தேர்ட் ரைட்ல யார் வருவா அப்படின்னா V வந்து லொகேட் ஆக முடியும். ஓகே, அடுத்தது இன்னொருத்தர் பிளேஸ் தான் இருக்குது. அது யாரு, R அப்படின்னு போட்டு முடிச்சிடும். ஓகே, சரி. கொஸ்டின் இல்ல, ஜஸ்ட் இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம். ஒரு தடவை நீங்க வாசிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.